ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக யேசுவா மேசியாவின் நாமத்தினாலேயும் நம்முடைய பிதாவாகிய யாவேவின் நாமத்தினாலேயும் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் ரெண்டு பேருடைய நாமத்தினாலும் நமக்கு அன்பும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூர்ணமாய் விளங்குவதாக. இதனாலுமே 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் ரெண்டுத்தையும் வாசிப்போம். பக்கம் 284. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். இது எழுதினது யாரு? பவுல். தெசலோனிக்கே சபையில் இருக்கிற அந்த பட்டணத்துல இருந்த சபைக்கு எழுதுறப்ப இதை எழுதுறாரு. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலத்துல முதலாவது எழுதப்பட்ட நிருபம் தெசலோனிக்கே நிருபம் தான். இங்க தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதிட்டு முதல்ல ஒரு நிருபம் எழுதுறாரு. அதுக்கு பிறகு இந்த 2வது நிருபத்தை அனுப்புறாரு. ஒன்னாம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் பாருங்க, 6 வரைக்கும். 2 தெசலோனிக்கேயர் 1 ஆமா ஆமா, 1வது அதிகாரம் 3ல இருந்து 6 வரைக்கும் பாருங்க. பக்கம் 283. 8 வரைக்கும் கூட பார்க்கலாம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக யாவே தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் யாவே தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் யாவே தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு யாவே தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது யாவே தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. யாவே தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய யேசுவா மேசியாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு ஆண்டவராகிய யேசுவா மேசியா தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். முதலாம் நிருபத்தை எழுதுக்கு முன்னால ஆண்டவர் என்ன சொன்னாரு? பரமேறி போய் என்ன பண்ணு சொல்லிட்டு போனாரு? சத்தியபுரன் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனாங்க. சத்தியாவை அனுப்புறேன்னு சொன்னாரு. எங்க சொன்னாரு? யோவான் 14வது அதிகாரத்தை சொல்றாரு. எடுங்க. யோவான் 14வது அதிகாரம் 16ல இருந்து பாருங்க. 149 பக்கம்.
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் யோவான் 14 தான் சொல்றாரு. இது எதுக்காக சொல்றாரு? சத்திய ஆவியை வர்றதுக்கு, சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவதற்காக. நடத்தி என்ன அதனால? சாட்சியா இருக்கிறது. ஆவி இல்லாம நம்மளால எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? இல்ல சாட்சியா இருக்கணும், தைரியமா தேவனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு. நமக்கு நம்மை பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு தேவன் கொடுத்த பரிசுத்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவது பரிசுத்தாவியினால் தான் முடியும். அப்போ இந்த பரிசுத்தாவியை கொடுத்து வார்த்தைகளிலே நம்மை நடத்தி நம்மை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அதுதான் இத்தனை ப்ரோக்ராமே. அப்போ இங்க என்ன சொன்னாரு? பரிசுத்தாவியை அனுப்புறேன். அது எதுக்கு? சபை சத்திய ஆவியினாலே நடத்தப்பட்டு சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். எதுக்காக? ஆண்டவரை சந்திப்பதற்காக இந்த சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். எப்படி? அன்பில் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்கள் கொலைச்சல் 1 வாசிக்கிறோம். அப்போ எல்லா விதத்திலையும் சபையானது பரிசுத்த கரைதலையற்ற சபையாய் தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தணுன்றதுக்கு ஆண்டவர் என்ன சொன்ன? பரிசுத்தாவி செய்ய வேண்டார். ஆனா சொல்றதுக்கு முன்னால என்ன, எப்படி அந்த அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு? என்ன சூழ்நிலையில சொல்றாரு? இவங்களாம் கலங்கி இருக்கிறாங்க. ஏன் கலங்கி இருக்கிறாங்க? பஸ்கா சொல்றாரு. பஸ்கா என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், அநேகருக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்த போறேன், என்ற சரீரத்தை கொடுக்க போறேன்றார். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கலங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த காரியத்தை பேசுறாரு. கால்களெல்லாம் கழுவி எல்லாத்தையும் பண்ணி எல்லா போஜனம் எல்லாம் பண்ணி முடிச்ச பாப்பதான் பேசுறத பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாரு? முதல் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் நீங்க எல்லாம் கலங்கி போயிருக்கீங்க? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க என்கிட்ட எதனால வந்தீங்க? எப்படி என்கிட்ட வந்தீங்க? யோவான் 6 அதிகாரம் 37 44 பாருங்க. 37-44 பக்கம் 134. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்ப நீங்க எப்படி என்கிட்ட வந்தீங்க? பிதா கொடுத்திருக்காரு. பிதா கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க யார்கிட்ட விசுவாசமா இருந்தீங்க? பிதாட்ட விசுவாசமா இருந்தீங்க. பிதாட்ட விசுவாசமா இருந்தனாலதான் நீங்க வேதத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு ஒரு தாரம் இருந்தது. இப்ப பிதாட்ட நீங்க விசுவாசமா இருந்தனால பிதா என்ன பண்ணாரு? சங்கீதத்துல வாசிக்கணும், பக்தி உள்ளவனை யாவே தேவன் நமக்கு என்று தெரிந்து கொண்டாரு, 4ஆம் சங்கீதத்துல. அப்போ பிதாவானவர் உங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க பிதாட்ட விசுவாசமா இருக்கிறீங்க இல்லங்கிற, ஆனால் என்னிடத்துல விசுவாசமா இருங்கள். பிதா உங்களுக்கு சொன்னாரு, நீங்க விசுவாசிக்கிற ரைட்டு. இப்ப நான் சொல்றேன் விசுவாசம், நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றதை நம்புங்க. என்ன? என் பிதா வீட்டிலே வாசத்தவன் எல்லாம் சொல்றார், நான் போய் மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். இதுதான் மெயின் செய்தியா உங்களுக்கு. இது என்ன ஆச்சு? இவர் ஆனா சொன்னபடி மறித்தாரு, சொன்னபடி உயிர் எழுந்தாரு. ஆனா இந்த என்ன பண்ணிட்டாங்க? 21 அதிகாரத்துல பாருங்க, யோவான் 21 அதிகாரம் முதல் 3 வசனம் பாருங்க.
பக்கம் 159. இவைகளுக்கு பின்பு யாசுவா மேசியா திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நாங்களும் உங்களோட சீமோன் பேதுரு தூண்டி விடுறாரு, என்னது மீன் பிடிக்க போலாம் வாங்க. உடனே மற்றவங்க என்ன சொல்றாங்க, நடக்குது நம்ம எல்லா இடத்துலயும், நான் சினிமா போறேன், நான் 2 பேர், உடனே என்ன நீ வா என்னோட, இல்ல மாலுக்கு போறேன், ஜாலியா போவோம். 2 பேர் போறதும் இல்லாம பாக்கி 4 பேர் கெடுக்கிறது, நேரத்தை வீண் நேரம். ஒரு கேள்வி மால் போறதுக்குப்பா, மால் போறது எதுக்காக போறாங்க? துணி ஏதாவது ஷாப்பிங் போறனா போதானே போகணும். ஷாப்பிங் போறதா போட்டான், ஜாலியா போறது அது தெரியாது, எனக்கு தெரியாது. ஜாலியா போறதுன்னு எனக்கு தெரியாது. மால் போய் பாருங்க தெரியும், கண்டதான் நடக்குது. அதனாலதான் சொல்றேன். அடுத்த சினிமா போறது தப்பா? அதுவும் தப்புதான். அப்போ இங்க பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்ன மத்தேயு 4:19 என்ன சொல்லுது? மத்தேயு 4:19, 18, 19 ரெண்டுமே வாசிங்க. பக்கம் 6. யாசுவா மேசியா கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என்ன சொல்றாரு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வலையை போட்டு என் பின்னால வாங்க, உங்களை மனுஷரை பிடிக்கிறவாக்குவேன். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லைன்ற அழைச்சாரு. அழைச்ச நாள்ல இருந்து இவரோட தான் இருக்கிறாங்க, 3 வருஷம் ஏறத்தாழ. ஆனால் இவர் மரித்தாருன உடனே என்ன ஆயிட்டாங்க? பாப்பா வாங்கி போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க. அப்போ என்ன உங்களுக்குள்ள இருந்தது? அவர் வந்தாரு, எல்லாம் அற்புதமா பண்ணாரு, எல்லாம் கரெக்ட். ஆனா இவரு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவர் மரித்து 3 நாள் ஆச்சு. யார் சொன்னது? எம்மாவூர் சீஷர்கள் சொன்னாங்க. லூக்கா 24 பாத்தீங்கன்னா தெரியும். இவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் நாங்கள் நம்பி இருந்தோம், சம்பவித்து 3 நாள் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுது? மந்த இருதயம் ஆயிடுது. ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்பல. அதான் சொல்ற, என்னை விசுவாசி, தேவனுடைய விசுவாசமாக என்னிடத்தில் விசுவாசிப்பார்கள், நான் போய் திரும்ப வருவேன், என்னை விசுவாசிங்கள். அப்ப இந்த காரியம் ஆண்டவர் இப்ப இப்படிப்பட்ட பேதுரு ஓடி போய் பேதுருவை திரும்ப அழைச்சிட்டு என்ன, அதே பேதுரு என்ன பண்ணாரு? பரிசுத்தாவியை கொண்டு வல்லமையாய் தேவன் பயன்படுத்துகிறார். சபைக்கு அவங்க 3 பேர் தூண்டா இருந்தாங்க. இப்ப பரிசுத்தாவி வந்து பலன் அடைந்து எல்லாம் நடக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சபையில அப்ப பேதுரு என்ன உபதேசம் பண்ணிருப்பாரு? பேதுரு என்ன உபதேசம் பண்ணிருப்பாரு? 2 பேர் 1 அதிகாரம் 14 வசனத்துல பாருங்க. என்ன அதிகாரம்? 14. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன்.
மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்ப பேதுரு கண்டிப்பா இந்த ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனுக்கு சொல்லிட்டு என் பிதாவின் வீட்டில் வார்த்தையில போய் ஆயுதம் பண்ணிடும். அப்ப இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் பேதுரு இதயத்தில் படிச்சிருக்கும். ஆனா பரிசுத்தாவி வர வரைக்கும் அந்த நம்பிக்கை இல்லை அவருக்கு. பரிசுத்தாவி வந்த பிறகு பல நடந்து தலைமையா பிரசங்கம் பண்றாரு. அப்பதான் சபை ஸ்தாபிக்கப்படுறது. இப்போ 1ஆம் நூற்றாண்டிலே இப்படிப்பட்ட செய்தி வல்லமையாய் பிரசங்கிக்கப்படுகிறது. எது? ஆண்டவர் வந்தாரு போனாரு அம்போன்னு போட்டார் இல்ல, அவர் வரப்போறாரு. அப்போ இந்த வருகையை குறித்தான தாகம் எல்லாருக்கும் ரொம்ப இருந்தது. வரார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிற்பாடு எழும்பி அவர் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதுற நிருபத்துல 1ஆம் நிருபத்துல அதை பத்தி எழுதுறாரு. அவர் வரப்போறாரு, எப்படி வருவாரு என்னன்றத, அப்ப என்ன சம்பவிக்கும்ன்றத எழுதுறாரு. 1ஆம் நிருபத்தில் எழுதின உடனே இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க? நிறுத்தவனா அவர் தான் வரப்போறாரு, நமக்கு எதுக்கு வீடு வாசல், நமக்கு எதுக்கு வேலை, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு என்னெல்லாம் பிளாட்டா படுத்துட்டாங்க. அதனால 2ஆம் நிருபத்தை எழுதுறாரு. தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற சபைக்கு 2ஆம் நிருபத்தை எழுதுறப்பதான் அந்த காரியம் சொல்றாரு. 2ஆம் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் எடுங்க. தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் தான் அவ்வளவு நேரம் கொடுக்குறேன், புரியுதா? 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நான் இந்த பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு எந்த சூழ்நிலையில எந்த பின்னணியில சொல்லப்பட்டது. அவர் வருவார்னு முதல்ல அவர் வார்த்தையில நம்பிக்கை இல்லை. ஆனா சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு இதை உறுதியாய் சீஷருடைய மனதிலே எல்லார் மனதிலையும் இதை உறுதிப்படுத்தினார்கள். அது என்ன ஆச்சு? இவங்க வருவார் சொன்னார் தவிர அந்த நாளையும் அந்த நாளையும் ஒருவரும் அறியார். அதை விட்டாங்க. அப்போ வந்துருப்பாரு சொல்லி நியமித்த காரியங்களை செய்யாமல் இருந்தாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற சபைக்கு எழுதுறப்ப 2ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு. முதல்ல வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து பக்கம் 284. அன்றியும் சகோதரரே, நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிரூபத்தினாலாவது யாசுவா மேசியாவினுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. இது இப்படி இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மூணாவது யாருன்னு அதுல 10வது பாருங்க. 10, 11, 12. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலக்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்றாரு? வேலை செய்ய மனதா இருந்தால் மனதில்லா இருந்தால் சாப்பிடவும் கூடாது.
நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடு அது தப்புறதே கிடையாது. ஒரு சில பேர் சாப்பிடுறது கிடையாது, சாப்பிடுறது தப்பாம சாப்பிட்டுறோம். ஆனா வேலை செய்யணுமா? முக்கியமான வேலை என்ன நமக்கு? வேதத்தை படிக்கிறது வாயிலிருந்து வர மாட்டேங்குது. வேதத்தை படிக்கிறதா முக்கியமான வேலை. அப்புறம் தான் ஸ்கூல் காலேஜ் படிப்பு பண்ணாங்களா படி. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முதல்ல ஒரு நாளை தோக்குறப்ப ஹிஸ்டரியோ பாட்டனியோ பிசிக்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ இதெல்லாம் உலக ஞானம் இங்க தங்கிடும். பரலோகத்தின் ஞானத்துக்கு ஒரே தான் முதல்ல அதை தேடுங்க. அது எல்லாத்தையும் லகுவாக்குவார். நான் உங்களுக்கு சவாலா சொல்றேன். அப்போ வேலை செய்ய மனது, அப்ப வேலை செய்யலாம். நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இவங்க என்ன பண்ண வர போறாங்க, நான் எதுக்கு உடைக்கணும்? அப்பதான் பவுல் செய்யணும் சார். ஆனா இவங்க என்ன பண்ண அவர்தான் வந்துட போறாரு. எப்போனாலும் நான் இவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு திடீர்னு வாப்பா மேல வாப்பான்னா ஐயோ நான் இவ்வளவு இது கஷ்டப்படணும். நான் ஜாலியா உட்காந்துருப்பேன். எதுக்கு வேலை செய்யணும், கஷ்டப்படணும்? சுப்பீரியர்ட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கணும், கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்படணும்? ஜாலியா இருக்கலாமே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அசட்டைத்தனமா இருந்து விட்டாங்க. அதனாலதான் ஒருவனு உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன்னு சொல்றாரு. என்ன நடக்கும் என்னன்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டு தான் இந்த 11வது நம்ம 12வது நம்ம இன்னைக்கு எடுத்தோமே. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரிப்படுகிற ஆவரும். அப்ப தேவன் சொல்லிட்டாரு, இவ்வளவு காரியங்கள்லாம் தன்னுடைய ஊழியக்காரர் கொண்டு சொல்லிருக்கிறார். ஆனால் சத்தியத்தை விசுவாசியாமல் 11வது 12வது அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனுக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். தேவன் ஒருத்தர் சொல்லிட்டார். ஆனால் இவங்க அதை விசுவாசிக்கிறாங்க. இவங்க விசுவாசியாம எதில் பிரியப்படுறாங்க? அநீதியில பிரியப்படுறாங்க. அநீதி என்றால் என்ன? நீதிக்கு விரோதமாக. உடனே பாரு, நீதிக்கு விரோதம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான All sin is unrighteousness அப்படின்னு ஒரு வசனம் வரும். எல்லா பாவமும் அநீதிதான். முதல்ல என்ன பாவம்? முதல்ல மனுஷன் செஞ்ச பாவம் என்ன? விசுவாசியாதான் பெரிய பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேன்னு 14 வாசிக்கிறோம். 14 கடைசி வரும். அப்போ அவிசுவாசம் அது முதல்ல அதான் பெரிய பாவம். அப்ப இதுதான், அப்ப இது அநீதி. அப்போ அநீதியில் பிரியப்படுகிற தேவ வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்திலையும் பிரியப்படுறாங்க. நீ ஜனங்க தான் முதல்ல அதானே பிரியப்பட்டாவோ. எவன் எதுல பிரியப்பட்டாவோ? அது தொடாத, அது சாப்பிடாத. நம்ம என்ன சொல்லிச்சு? தொடாத, சாப்பிடாத, வேண்டாம், எல்லாம் கூட்டி கீட்டு எல்லாம் போய் இடத்துல சாப்பிட்டுச்சு. தேவன் சொல்றப்ப அதை விட்டுட்டு அநீதியில பிரியப்படுறது. இந்த அநீதியில பிரியப்படுறப்ப என்ன ஆகும்? அவங்க ஆக்கிரக்குள்ள தீர்க்கப்படும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். இப்ப இது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது? அந்திமேசியா வந்து என்னென்னலாம் பண்ணுவான்றது சொல்றப்ப பவுல் இதை எழுதியிருக்கிறார் இல்லையா? எல்லாரும் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கா? 2வது அதிகாரம் டெய்ல் பண்றது. அவன் எதிர்த்து ராயம் தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவதோ எல்லாம் வரிசையா சொல்றாரு. அப்போ நீங்க கேட்கலாம், பிரதர் இந்த காரியம் அந்திமேசியா வர்ற அந்த காலத்துல தானே யாருன்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்திமேசியா வர காலத்து தானே பிரதர் இது நடக்க போறது?
புரியுதா? இப்பவே எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. ஆ இப்பவே எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. கரெக்ட். ஆனா இப்போ பர்டிகுலர் பாருங்க, நீ வாசிங்க 7ல இருந்து வாசிங்க, உங்க காரியம் வர 7ல இருந்து வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, மறைவாக இருக்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். எந்த காலத்துக்கு குறித்து சொல்லப்பட்டது? உபத்திரவகாலம். தெரியுதா? கிளியரா நான் மறுபடியும் சொல்றேன். அவன் வெளிப்படுறப்ப என்ன ஆரம்பிக்கும்? உபத்திரவகாலம். அந்த 7 ஆண்டுகளின் 7 வருஷம். புரியுதா? அந்த 5 பேசியா வெளிப்படுறப்ப உபத்திரவகாலம் ஆரம்பிக்குது. அப்ப இந்த உபத்திரவ காலத்துல இவங்க சத்தியத்தில் விசுவாசியாதனால அநீதியில் பிரியப்படுறவங்களுக்கு தேவன் மஞ்சளத்தை அனுப்புவார். இல்லையா? நல்ல தெளிவா இருக்கா? தெளிவா பிரதீப் தெளிவா இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், இது அந்த காலத்துக்கு தானே பிரதர், இப்ப எதுக்கு? அந்த காலத்துக்கு தானே இது. அப்ப நம்ம தான் இங்க இருக்க மாட்டோமே. நம்ம இங்க இருக்க மாட்டோம் இல்லையா? இருப்போமா? இருக்க மாட்டோம். எல்லாம் சொல்லுங்க, தேவ தயவுல ஆண்டவர் திரும்பிலையும் இருக்க மாட்டோம். இருக்க மாட்டோம். இருக்க மாட்டோம். நம்ம சொல்லக்கூடாது, தேவனுடைய தயவுல ஆண்டவர் திரும்பிலையும் அப்படிதான் சொல்றோம். அப்ப எதுக்கு இது நமக்கு? நமக்கு எச்சரிக்கை. இப்பொழுதும் கூட அதேதானே. இப்ப சத்தியம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்பவுமே சுவிசேஷம் சொன்னா நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்பவுமே நடக்குது. அது அந்திமேசியா காலத்துல இன்னுமே அதிகமா நடக்கும். இப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாதனால தேவன் அவங்களுக்குள்ள அந்த வஞ்சனை ஆவியை கொடுத்தாரு. ரோமர் 1:2 தான் இருக்குல்ல, அந்த மாதிரி அதே மாதிரிதான் இங்கேயும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டெலியூஷன் இருக்கும். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட். வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஒன்லி டெலியூஷன், நாட் ஸ்ட்ராங் டெலியூஷன். கரெக்ட். ஆமா, இங்க ஸ்ட்ராங் டெலியூஷன் போட்டுருக்காங்க. கொடிய வஞ்சகம். இது வரைக்கும் வஞ்சகம் தான், ஆனா கொடிய வஞ்சகம்ன்றது கொடிய வஞ்சகம். அப்ப ஏன் இது எடுத்து பிரதர் எதுக்கு பிரதர் பிரசங்கம் பண்றீங்க, எதுக்கு தியானம் பண்ணணும் பிரதர் கேட்கலாம். I throw the matter, I open the Pandora box. காலான்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள். நான் வசனம் இருக்கிறேன். ஈசாஸ் ஒண்ணுமே பேச காணோம். கேள்வி வரல. ஆஞ்சலா சிஸ்டர் வரோம் பிரதர், கேள்வி வரல. அது வரைக்கும் நீங்க சொல்றது புரியுது எனக்கு கிளியரா. புரியலையா? இல்ல, நீங்க சொல்றது கிளியரா இருக்கு பிரதர், அதனால கேள்வி இல்லை எனக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஏன் உபத்திரத்து காலம் தானே இருக்குது, இதை ஏன் நம்ம எடுத்து இது அப்ப முன்னால நம்ம செய்யல. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, புதிய ஏற்பாட்டுக்கு ஒத்ததான் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு ஒத்ததான் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கும். இவங்க எதுல பிரியப்படலான்றாங்க? இங்க நீதியில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிறார்கள். புரியுதா? நீதியில் பிரியப்படல, அநீதியில் பிரியப்படுறாங்க.
நீதி என்னது? தேவ நீதி வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 5 அப்போ தேவன் நீதியை இவர்கள் அப்போ நீதியில் பிரியப்படாமல் அநீதியில் பிரியப்படுகிறார்கள். அதனால தேவன் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை இருப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம போறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணார் பாக்குறப்ப. இப்ப எப்படி நிறைய பேர்கிட்ட போய் சொன்னா வேற வேலை இல்லையா, எங்களுக்குலாம் வேலை இல்லை, நீ ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துருக்கிற, உனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது, நீ படிக்கலாம், எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாருக்கும் வேலை இருக்குது, ரிட்டையர் ஆகிட்டோன்னா வேலை இல்லைன்ட்டு இல்லை, எல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு அது மாதிரி பைபிள் படிக்க சொல்றாரு, பைபிள் படிக்க சொல்றாரு, பைபிள் படிச்சாதான் வருஷத்துக்கு வேலை ஆகும் தான் நமக்கு. ஆனால் எப்படி இதை ஒரு கடுப்பா ஒரு வெறுப்பா பார்க்குறாங்க. என்னோட கூட சேர்ந்து கொண்டு என்ன ஆகணும், 21 எடுத்துக்கணும். என்ன ஆகும் 21 எல்லாம் எடுத்துருங்க. 198 1 வாசிங்க. வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ராயேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ராயேலருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவர்களின் சிலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது இஸ்ராயேலர் யாவேவை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். யாவே தேவன் இஸ்ராயேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் யாவே தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாக ஒரு நிமிஷம் அந்த இடத்துக்கு என்னன்னு பேரிட்டாங்க? ஓர்மா. இந்த ஓர்மானது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த மண்ணா மண்ணாவோட மெஷர்மெண்ட் அப்பது அது ஓமர். தாவீது இந்த சிக்லகு அந்த இதுக்கெல்லாம் போய் இது பண்ணிட்டு வருவார், அது அப்படிதான் இல்ல நிர்மூலம் சொல்லுங்களேன். இங்க வந்து இங்கிலீஷ் பைபிள்ல அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு, அட்டர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ரைட் அது மீனிங். பட் என்ன கான்டெக்ஸ்ட் பிரதீப் சொல்லு. எனக்கும் இப்ப யோசிக்க முடியல, யோசிச்சு பார்த்தேன் அட்டர் டிஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்துச்சு. ஆஷா சிஸ்டர், ஈஷா சிஸ்டர் சொல்லுங்க. கொஞ்சம் 1 சாமுவேல் 30 வந்து பிரதர் தாவீது இதெல்லாம் கொடுக்குறாரு, அதுவா ஓர்மான்ட்டு வருது? அதுவா? இல்ல இவங்க தேசத்தை வேவு பார்க்க சொல்லி அனுப்புறாங்க. அது இல்ல மோசே அனுப்புறாருல, போய் வேவு பார்த்துட்டு வந்துட்டு அது பிறகு துர்ச்செய்தி பரம்ப சொல்லிட்டு அப்ப என்ன ஆகுது? எல்லாம் எடுங்க, என்ன 14 எடுங்க. எல்லாத்துக்கும் என்ன 14 38 பாருங்க. பக்கம் 188.
தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ராயேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், யாவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி யாவே தேவனின் கட்டளையை மீறுகிறதென்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். யாவே தேவன் உங்கள் நடுவில் இரார். அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள். பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் யாவே தேவனை விட்டு வாங்கினபடியால் யாவே தேவன் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். யாவே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்தார்கள். அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அப்ப இது எதை காண்பிக்கிறது? ஓர்மா மட்டும் துரத்தினார்கள்னா அதற்கு மேல தாண்ட முடியாதா? அது என்ன? சங்காரத்தின் ஒரு எல்லை. பிரதீப், சங்காரத்தின் ஒரு எல்லை. பிரதீப் புரிஞ்சுட்டான், மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுங்களா எனக்கு தெரியல. புரிஞ்சுதா? என்ன எது வரைக்கும் தோற்றினாங்க? ஓர்மா மட்டும் தோற்றினாங்க. அது மேல என்னாச்சு? போக முடியாது. ஏன்? தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம போனாங்க. மோசத்தோட தேவன் முடித்துல இல்லை போகாதீங்கன்ட்டு போனாங்க. போன சத்துருக்கள் துரத்துறாங்க. எது வரைக்கும்? அந்த ஓர்மான மாத்திரம். ஓர்மானது என்ன அர்த்தம்? சங்காரம். அப்போ அந்த சங்காரம்ன்ற இடத்து அந்த எல்லை வரைக்கும் அதான் அந்த எல்லையா போயிட்டு அதுக்கு மேல அவன் துரத்தல. இப்போ எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுது? இப்போ இங்க 21 அதிகாரத்துல 3வது என்ன சொல்றது? யாவே தேவன் இஸ்ராயேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அந்த தேசத்துல யார் இருந்தாங்க? 14:45 அமலேக்கியரும் கானானியரும் அங்கே இருந்தார்கள். அப்ப இங்க என்ன பண்றார் தேவன்? அவர்கள் கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள். அப்போ ஓர்மா சங்காரம். அப்போ எது வரைக்கும்? அப்போ தேவன் ஏற்கனவே அந்த இடத்த காமிச்சிருக்கிறாரு. அதுக்கு தாண்டி தேவன் என்ன வல்லமையை காண்பிக்கிறேன்றாரு. எதுக்கு விட்டாரு? என் வார்த்தை கீழ்ப்படியாதனால விட்டேன். என் வாழ்க்கை கீழ்ப்படிச்சனா நான் விட்டு திரும்ப மாட்டேன். கொஞ்சம் விட்டு பாக்குறேன். நீ போய் பாரு. என் வார்த்தை கீழ்ப்படியாம நீ போய் பாருன்னு தேவன் விடுறாரு. ஆனா அப்படி கூட விட்டாலும் தேவன் வந்து அது ஒரு எல்லையை வச்சுருவாரு. அதான் தேவனோட அன்பு. நம்ம தேவ பேச்சை கேட்காம போறப்ப சொல்லிட்டேன் திட்டிடுவோம். நம்ம யாரு மேல அன்பா இருக்கணும், அதுதான் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா திட்டிடணும். திட்டினாலும் அப்பா குழந்தைய திட்டுறாரு. ஆனா திட்டினா கூட என்ன? கண்ணு பார்த்துட்டே இருக்கும், நெஞ்சு துடிச்சுட்டே இருக்கும். இதுதான் பிதாவின் உள்ள. அதுதான். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு விடுறாரு தவிர, ஆனா ஒரு எல்லையை குறிச்சிடுறாரு. அதுக்கு மேல அவங்க போக முடியாது. புரியுதா? அப்ப எந்த இடத்துல கானானியர்களை முறியடித்தார்களோ அதே இடத்துல கானானியர்களை முறியடிக்கப்படும் தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு. தேவன் செய்யறாரு. பாரு 33வது வசனத்துல என்ன சொல்றது? இஸ்ரவேல் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை தேவன் ஒப்பு கொடுக்கிறார். தேவன் ஒப்பு கொடுக்கிறார். விவசாயில தேவன் ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணீங்க? என்ன ரெஸ்பான்ஸ் வரல? நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன்.
அப்ப இது எதை காட்டுகிறது? தேவன் மேல் கொண்டிருக்கிற வைராக்கியத்தையும் கருத்தினையும் காட்டுகிறது. புரியுதா? சரி, வைராகியத்தையும் கருத்தனை காட்டிய பிறகு இப்போ 4வது வாசிங்க ஜென்டா. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். என்னாச்சு? ஓர் மலை நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இப்ப நேரம் இருக்கு, கொஞ்சம் சர்க்குட்டா அப்படி வராங்க. இந்த வழி கொஞ்சம் டஃப்பான வழி. இந்த வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஏன் என்ன பண்ணாரு? இப்பதான் கானானியருக்கு ஒப்பு கொடுத்த மகத்துவமான காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஆனா அதை செய்த தேவனை விசுவாசிக்காம என்ன பண்ணிட்டாங்க? மனமடிவு அடைஞ்ச உடனே இந்த மனமடி வரவே கூடாது. சோர்வு, மனமடிவு, அது மாதிரி செல்ஃப் பிட்டிங். ஐயோ என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் எடுத்துக்க லாய்க்கு இல்லை, என்னால முடியாது, நான் அவ்வளவுதான். இது செல்ஃப் பிட்டிங் தான். இது இந்த சோர்வு பிசாசு கொடுக்கறது தான் சோர்வு. இது மனமடித உடனே என்ன நடக்குது பாருங்க. 5வது பாருங்க. ஜனங்கள் யாவே தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? பாருங்க, இப்பதான் என்ன பண்ணாரு? சத்ருக்களை ஒப்பு கொடுத்தாரு. இப்ப என்ன சொல்றாங்க? எங்களை சாவடிக்கணும்னு கொண்டாந்துறீங்களே. யார சங்காரம் பண்ணாரு? சத்ருக்களை, கானானியர். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எங்களை சாவடிக்கணும்னு கொண்டாந்துறீங்களே. தேவன் செஞ்சதுக்கு விரோதம். அப்படியே அவர் மனசு எவ்வளவு ஒடிஞ்சிருக்கு. சில நேரம் நம்ம கூட நம்ம வாழ்க்கை அப்படி செஞ்சிடும். தேவன் நமக்கு நன்மை செய்யறப்ப நம்ம என்ன திரும்ப திட்டிடுறோம். தேவனுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எப்ப புரிஞ்சுக்க முடியும்? பரிசாதி நடத்தல இருக்கிறப்ப. பரிசாதி நடத்துறதுனா என்ன? வேதத்தெல்லாம் பாக்குறப்ப தேவன் இப்படிதான் செஞ்சிருக்கிறாரு. ஓஹோ, இப்ப தேவன் இப்படி செய்யறாருன்னா ஏதோ அவர் செய்யறதுல காரணம் இருக்கும். இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். இங்க அப்பமும் இல்ல, தண்ணீரும் இல்ல, இங்க என்ன இருக்குது? அற்பமான உணவு. அது என்ன அற்பமான உணவுன்றது இவன் சொல்றது? மன்னாவை போய் அற்பமான உணவு. மன்னாவை போய் அற்பமான உணவு. உங்களுக்கு மெய்யான மன்னா யாரு? பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவரே. ஆண்டவர் தான், ஜீவ வார்த்தை தான். அப்போ இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அடையா எப்ப பார்த்தாலும் பைபிள் வெறுப்பா இருக்குப்பா. காத்தால போன் பண்ணா படிச்சியா, சாயங்காலம் போன் பண்ணா பைபிள் படிச்சியா, வெறுப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க? இந்த அற்பம், அதுவும் அற்பமான உணவு. இந்த உணவுன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, அற்பமான உணவு வெறுப்பா இருக்கிறது. என்ன சார்? அற்பமான உணவு வெறுப்பா இருக்கிறது. அப்ப 6வது வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது யாவே தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ராயேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் யாவே தேவனுக்கு உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி யாவே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இப்போ இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணாரு? என்ன அனுப்பினாரு? கொள்ளிவாய் சர்ப்பம். வெறும் சர்ப்பம் இல்ல, கொள்ளிவாய் சர்ப்பம்.
இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? ஃபயரி சர்பெண்ட். ஃபயரி சர்பெண்ட்ஸ். வைப்பர்ஸ் போட்டிருக்கா? ஃபயரி சர்பெண்ட்ஸ். வேற என்ன எடிஷன்? உன்னோட எடிஷன் என்ன டிரான்ஸ்லேஷன்? என்கேஜேவி. என்கேஜேவி. Fire serpent. Venomous snakes இருக்கு. Venomous snake, fiery serpent, venomous. அப்போ இங்க என்ன பண்றாரு தேவன்? நம்மளுக்கு என்ன அனுப்புறாரு? சர்ப்பத்தை அனுப்புறாரு. சர்ப்பம் எப்படிப்பட்டது? வஞ்சகம், வஞ்சகம் உள்ளது. எதை வெறுத்தாங்க? மன்னாவை வெறுத்தார்கள். மன்னாவை வெறுத்த நிமித்தம் என்னாச்சு? மோசேக்கு தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய். மோசே யாரு? ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட். வரப்போகிற என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரர் உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார் அப்படின்னு எங்க வாசிக்கிறோம்? உபாகமம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம். எல்லாம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 17 பாருங்க. 17 19 247. அப்பொழுது யாவே தேவன் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். போரும் பாருங்க எப்படி சொல்ற பாருங்க. இதுதான் ஸ்தேவான் பேதுரு சொல்றாரு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல. இதுதான் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்வாரா? என் வார்த்தைய தேவன் சொல்றாரு, அவர் வாயில் அருள்வேன், நான் அவர் சொல்றதெல்லாம் சொல்வாரு. ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு? நான் சுயமா பேசல, இதான் எல்லாத்தையும் வாயில போட்டு அனுப்பிச்சுருக்க, அத்தனை அப்படியே சொல்லுவார். சொல்லிட்டு என் நாமத்தினாலே அவர் சொல்லு மேல் வார்த்தைகளுக்கு அவனை விசாரிப்பேன். அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆண்டவருக்கு சொல்லப்பட்டது. அப்ப மோசே ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட். இங்க இவங்க 21ஆம் அதிகாரத்துல மனமடிவடைந்த உடனே யாருக்கு விரோதமா பேசுறாங்க? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா பேசுறாங்க. பேசிட்டு என்ன சொல்றாங்க? இந்த அற்பமான உணவு வெறுப்பா இருக்கிறது. இப்ப ஜனங்க என்ன பேசுறாங்க? தேவனுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாய். அப்போ ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட். இப்ப கிரைஸ்ட் புரியுதா? ஃபாலோ பண்றீங்களா? அப்போ தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அவர் சாயல். அப்போ அது மாதிரி ஒரு மோசைக்கு எதிராக பேசினப்ப தேவன் என்ன பண்றாரு? ஒரு வஞ்சகத்தை அனுப்புகிறார். என்ன வஞ்சகம்? கொள்ளுவாய் சர்ப்பம். கொள்ளுவாய் சர்ப்பத்தை அனுப்புறார். அப்போ கொள்ளுவாய் சர்ப்பத்தை அனுப்பிச்ச தேவன் இப்போ ஜனம் என்ன பண்றாங்க? தேவனுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக பேசி எப்படி இந்த தேவ வார்த்தையா எப்ப பார்த்தாலும் வெறுப்பா இருக்குது அப்படின்றப்ப தேவன் என்ன பண்ண போறாரு? என்ன பண்ண போறாரு? கொடிய வஞ்சகம். இங்க அனுப்பிச்சது வெறும் வஞ்சகம், அங்க அனுப்புறது கொடிய வஞ்சகம். இங்க அனுப்புறது சர்ப்பத்தை, அங்க அனுப்புறது, அங்க அனுப்ப போறது என்னது? அந்த ஆதி அந்த வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அதனுடைய அப்படியே ரூபம் அங்க வரப்போறது. புரியுதா? எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்றாங்க.
அப்போ இது ஏற்கனவே தேவன் காமிச்சிட்டார் பழைய ஏற்பாட்டுல. என் வார்த்தைகளை விசுவாசியாமல் என் வார்த்தைகளை நோக்கி வெறுப்பாருன்னு சொல்லி எனக்கும் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் நீங்க பேசுனீங்க, உங்களுக்கு என்னத்தை அனுப்புவேன்? அப்போ வஞ்சகத்தை அனுப்பினேன். ஆனால் அந்த வஞ்சகத்தை நான் யார் மத்தியில் அனுப்பினேன்? ஒரு மிருக வெள்ளாட்டு குட்டியினால் காக்கப்பட்ட, அந்த உடற்படிகளால் காக்கப்பட்ட, பஸ்காரங்கள் காக்கப்பட்ட யூதர்களுக்கு அனுப்பிச்சேன். ஆனால் இப்போ என் சொந்த குமாரனுடைய தேவ ஆட்டுடைய ரத்தத்தால் காக்கப்பட்ட உங்களுக்கு விரோதமாய் நான் என்ன அனுப்புவேன்? கொடிய வஞ்சகத்தை அனுப்புவேன். அது கொடிய வஞ்சம்ன்றது ஆன்டி கிரைஸ்ட் தானே பிரதர்? ஆமா. ஒரு கொஸ்டின் பிரதர், அப்போ வந்து அதுக்கு முன்ன ஆன்டி கிரைஸ்ட் வரைக்கும் நிறைய பேரை இறந்துட்டாங்கல்ல, தேவனையும் அவருடைய குமாரனையும் மதிக்காதவங்கலாம். ஆமா. அப்ப அவங்களுக்கு எப்படி பொருந்தும் அந்த இதுன்ற? அவரு இப்போ கொடிய வஞ்சனை அனுப்புறேன்னு சொல்றாருல, அவரை இருக்கவங்களுக்கு அந்நிய அக்கினிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க, அப்படிதானே பிரதர்? ஆமா, அவங்க எல்லாம் மரித்தவர்கள். அவர்தான் மரித்தவர்கள், தேவனை அறியார்கள், தேவனை துதியார்கள். மரித்தவர்கள் மௌனத்திலும் தேவனை துதியார்கள், அவனுக்கு தெரியாது. அது நீங்க எசேக்கியேல்ல நிறைய இடத்துல வாசிக்கலாம். அவனை கெடியை உண்டாக்குவேன், ஜீவனோட தேசத்துல நான் மகிமையை உண்டாக்குவேன், அப்பாதாரத்துல கிடக்கப்பட்டு அவர்களுடைய மத்தியில கெடியை உண்டாக்குவேன் எசேக்கியேல் நிறைய இடத்துல வாசிக்கலாம். அதை நீங்க அப்ப அவங்க வந்து மரிச்சவங்க தான். அவங்க எப்ப எழுந்துப்பாங்க? யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் பாருங்க. இன்னொரு தானியேல் 12:2 எடுத்துக்கலாம். பக்கம் 131. 131. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குடிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். கொடிய வஞ்சகம் அனுப்புவார்னு சொன்னீங்களா, அதுக்கு கேட்டேன். அந்த காலத்துல வாழறவங்களுக்கு தானியேல் 12:2 கூட இன்னும் நல்லா அழகா இருக்கும். பக்கம் 1049. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் லஜ்ஜைக்கும், நித்தியக்கும் அதுதான் சிஸ்டர். அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இத சொல்றது. அப்போ அந்த காலத்துல, பழைய காலத்துல வஞ்சகத்தை அனுப்பிய தேவன் அதை காட்டிலும் மேலான மண்ணா வாங்கிய மேசியாவை நமக்கு ஜீவவார்த்தையை கொடுத்த, அப்ப அவரை பார்த்து நம்ம வெறுப்பு காமிச்சோன்னா கைவிடப்பட்ட சபை நமக்கும் ஒரு எச்சரிக்கும், கைவிடப்பட்ட சபைக்கு கொடிய வஞ்சகம். அப்போ அவர்களுக்கு வஞ்சகம், விசுவாசியாத நமக்கு கொடிய வஞ்சகம். இந்த வஞ்சகம் யாருக்கு அனுப்பப்படும்? யாருக்கு அனுப்பப்படும்? நீதியில் பிரிப்பட்ட யாவர்களும் மெய்யான ஒரே நீதிமானாகிய மெய்யாகவே நீதிபரரை தரிசிக்கும் அவருடைய திருவாய்மொழிக்கு. அப்ப யார் அந்த நீதிமான்? நீதிபரர் ஆண்டவர் தான். அப்போ அநீதிமான்களா இருந்த நாமெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு, அந்த வார்த்தையினாலே மறுபடியும் புடமிடப்பட்டு அடி உத வாங்கி சித்திரத்தையராட இருந்தவராய் ராஜாவின் அருகிலே கொண்டு வரப்படுவாள். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 48ஆம் சங்கீதத்தில். அப்போ நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு ஒன்றான அந்த நீதிமானோடு நாம் சேர்ந்து விடுவோம். அங்க அப்ப இங்க
கைவிடப்பட்ட சபையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பரிசுத்தாவின் மகத்துவமும் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் கொடி வஞ்சகம். வஞ்சகத்தில் அவர்கள் சிக்கிக்கொண்டு அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு இது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்தில் நாம் தேவ வார்த்தையை வாஞ்சித்து அதன்படி நடக்கணும். வார்த்தைகளும் கேட்கணும், அதில் இருக்கிற கைக்குள்ளும் பாக்கியவான்கள், காலமும் சமீபமாக இருக்கிறது. அப்ப இந்த அந்த உபத்திரவ காலத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படுது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அப்ப நம்ம கிருபையின் காலத்துல திமிரா இருந்தோம்னா, பிரமாணத்தின் காலத்துல திமிரா இருந்தவங்களுக்கு என்னாச்சு? வஞ்சகத்தை அனுப்பினார். கிருபையின் காலத்துல திமிரா இருந்தா என்ன பண்ணுவாரு? நமக்கு பெரிய வஞ்சகத்துல நாம் மாட்டிக்கொள்ளப்படும் நம்ம தள்ளி விட்டுருவாரு. அதுல தள்ளி விட்டுருவாரு. அதுதான் சொல்றாரு எபிரேயர் 6 அதிகாரம், எபிரேயர் 10 அதிகாரத்துல, கிருபையை அசுத்தம் என்ற தேவனுடைய குமாரனை மறுபடியும் காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கு சமாதானம். அப்போ இது நமக்கு எச்சரிப்பா இருக்குது பிரியமானவர்களே. நம்ம இந்த வார்த்தையை சொல்றப்ப இது வந்து ஒரு வெறுப்பா நம்ம பார்க்கவே கூடாது. மாறாக அது எப்படி இருக்கணும்? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும், எனக்கு வேண்டிய பெஸ்ட், நான் எதோ ரொம்ப பிடிக்குமோ, எனக்கு ரொம்ப எது பிடிக்குமோ, நீங்க உங்களுக்கு பிடிச்சமான ஆகாரத்தை நினைச்சுங்க, பிடித்தமான ஐட்டத்தை நினைச்சுங்க. அது எப்படி விரும்புகிறீங்களோ அது எந்த நேரம் கொடுத்தாலும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது மாத்திரம் நான் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவேன், மற்றபடி எனக்கு வேண்டாம் பசிக்கிறானா இது மாத்திரம் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்போ அந்த ஆகாரத்தை காட்டிலும் இது அதிகமா, இது எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பேன். இதுதான் இது இருந்ததா என்றால் நாம் வஞ்சகத்துல மாட்ட மாட்டோம். ஏன்னா உலகத்துல நம்ம சுத்தி வஞ்சகம் இருக்குது. வஞ்சகத்துல மாட்டிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைல மாட்டிக்கிறோம். காரணம் என்ன? நம்ம தேவ வார்த்தைக்கு, ஜீவ மேசியாவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆனா கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும், ஆண்டவருக்கு உரியதை ஆண்டவருக்கு உரியதை நம்ம ஆண்டவருக்கு உரியதை நம்ம செய்ய ஏதோ அப்படி இல்லை. முழு மனதோடு அதான் நம்ம பாடினோம். என்ன? மேசியா அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. எல்லாம் சொல்லுமா? மேசியா அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இன்னொரு தடவை எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க. மேசியா அல்லாஹ் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கு அவர் ஆதரவே. அப்பதான் பாட முடியும். ஆனந்தமாய் இந்த காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் எப்ப தரிசிக்க முடியும்? மேசியாவை ஒருவரை மாத்திரம் நாம் ஆசையாக கொண்டிருந்தோம். வேறு அது மாத்திரம் இல்ல, வேற ஆசை எனக்கு கிடையாது. அவர்தான் அவர் முகத்தை பார்க்க வேண்டும், அவரை மத்திய ஆகாயத்துல நான் சந்திக்க வேண்டும், அவருடைய சாயலாக மாற்றப்பட வேண்டும். இதுதான் நம்ம ஆசையா இருக்கணும். இரவு பகல் இந்த ஆசையா இருக்கணும். இது இருந்தால் அப்போ பிதாவை தரிசிக்க முடியும். அப்போ அது வெறுப்பா இல்லை. எப்படி? ஆசை, அது மேல தாகம், அது மேல பற்று. எப்படி ஒரு காதலி எப்படி இருப்பாங்க? அதை காட்டிலும் மேலான காதல், உண்மையான காதல் அதுதான். அவரோடு நாம் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு நாம் என்னென்றைக்கு இருக்க வேண்டும். அதான் எனக்கு என் மனவாளரோடு, என் ஆண்டவரோடு, என் நாதனோடு நான் இன்றைக்கும் சதா காலம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பக்தனுடைய வாஞ்சைதான் அவரோடு அன்றைக்கு இருக்க வேண்டும். என்றால் இன்றைக்கு என்ன பண்ணோம்? இன்றைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்? ஜீவ வார்த்தை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜீவ வார்த்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்போமாக. அந்த நாளிலே நான் வீணாய் ஓடிருந்தேன், வீணாய் பிரயாசப்பட்டிருந்தேன். மகிழ்ச்சி நேச்சர் நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.